தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்ல நம்ம தமிழக முதல்வராக பதவியேற்ற அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் இன்னைக்கு பதவியேற்ற தருவாயில் அண்ணன் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றிருக்காரா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ அண்ணன் முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு தான் அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறது என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, 500 யூனிட்டுக்கு மேலே போகாமல் அதுக்கு கீழே 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. இது என்ன போங்காலில் இருக்குது? அப்படி தானே தெரியுது. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. இப்போ 500 யூனிட்டுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுக்கிறீங்க. மின் இணைப்புகளுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு தடவை தான் கணக்கு எடுக்கிறீங்க. ஏற்கனவே திமுகவும் இதே தான் சொல்லி வந்துச்சு. நாங்கள் வந்தால் 100 யூனிட்டு இலவசமாக கொடுப்போம், மாதம் கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க மின்சாரத்தை. ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா, அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. இப்போ அண்ணன் நடைமுறைப்படுத்துறேங்கிற பேரில் 500க்கு கம்மியாக இருந்தால் 200 யூனிட் ஃப்ரீ. அண்ணா என்னன்னா இது? சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. இதை நம்ம மக்கள் தான், ஏன்னா ஏற்கனவே விஜய் அண்ணன் வந்தா செய்வார்னு சொன்னவங்க அவங்களுடைய பார்வைக்கு இதை நான் விட்டுறேன். அதை நான் பேச விரும்பலை. ஓகேவா? ஒரு திட்டம் க்ளோஸ். அடுத்து அவங்க அறிவிச்சது என்னன்னா, பெண்கள் பாதுகாப்பு, போதை தடுப்பு. அண்ணே என்னன்னா அது? போதை தடுப்பு ஆல்ரெடி காவல்துறையில் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். போதை ஒழிப்பு பிரிவு ஒன்று இருக்கு. அதே போல பெண்கள் பாதுகாப்புக்கானதும் ஒரு பிரிவு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பெண்கள் பாதுகாப்புங்கிறீங்க, இந்த பக்கம் போதை ஒழிப்புங்கிறீங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமான காரணம் என்ன? இதை பார்க்குற பொதுமக்களை நான் கேட்குறேன். பெண்கள் பாதுகாக்கணும்னா முக்கியமாக எதனால் பெண்களுக்கு அச்சுறுத்தல் வருது, இடையூறு வருது, இந்த பிரச்சனைகள்லாம் வன்கொடுமைகள்லாம் நடக்குது? பார்க்குற பொதுமக்கள் பார்வைக்கே விட்டுறேன். ஏன்னா நான் விஜய் அண்ணனை குறை சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. அவங்க இன்னைக்கு தமிழக முதல்வர், அதனால் நம்ம அவங்கள குறை சொல்லலை. அவங்க சொன்ன திட்டங்கள் என்ன, செய்யறது என்ன? ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்னன்னா, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி ஐட்டங்கள் இல்லைன்னா, முக்கியமா நீங்க ஒழிக்க வேண்டியது என்னன்னா, மதுக்கடைகளை மூடணும். மதுக்கடைகளை மூடினா மட்டும்தான் பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க. இந்த 2 திட்டத்திலையும் தோத்துட்டீங்கண்ணா, ஒத்துக்குங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, தோத்துட்டீங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணா, எரியறதை இழுத்தா அணைச்சா கொதிக்கிறது நின்றுன்னு. இந்த சின்ன லாஜிக் குடும்பம்னா தெரியாது. நான் திரும்பவும் சொல்றேண்ணே, எரியறதை இழுத்துருங்கண்ணே, அணைச்சிருங்கண்ணே, கொதிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நின்றுண்ணே. என் மக்களுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க போட்ட 3 கையெழுத்துமே, இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும்ல, பஞ்சு மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்னு. அப்படியே இருந்திருக்கலாம்னா, அந்த இடத்துலயே இருந்திருக்கலாம். இப்ப திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இதே தான் சொல்லுவாங்க, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அதே போலதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. சாராய கடையை மூடாமல் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுவது ரொம்ப அபத்தம்னா, சரியில்லைண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா. நீங்க சில விஷயங்கள் சொன்னீங்க. வெள்ளையரு நான் வந்தா இப்ப தமிழக அரசனுடைய கடன் 10.5 லட்சம் கோடி. நானா அது 10.5 லட்சம் கோடிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ண்ணா. உங்களுக்கு தெரியலையாண்ணா? எல்லாருக்கும் தெரியும். தமிழக மக்களுக்கு அனைத்து கட்சிகளையும் பரப்புரையில தமிழ்நாட்டின் கடன் 10.5 லட்சம் கோடி. எப்படி இலவசங்கள் கொடுப்பார்கள், எப்படி 10,000 கொடுப்பார், 8,000 கொடுப்பார், 2,500 எப்படி கொடுப்பார், ஃப்ரீ பஸ் எப்படி ஓட்ட முடியும், எல்லா கட்சிகளும் பரப்புரை இப்படிதான் பண்ணுச்சு. உங்களுக்கு தெரியாம போயிருச்சு என்ன 10.5 லட்சம் கோடிங்கிறது? எப்படின்னா இது? நான் வந்தா எல்லாத்தையும் செய்வேன், செய்யறத தான் சொல்லுவேன்.
சாத்தியமானதை மட்டும்தான் நான் சொல்வேன், சாத்தியமற்றதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களேன்னா இதெல்லாம் சாத்தியம் தானேண்ணா? இதுல சில பேர் உருட்ட வரலாம்னா டாஸ்மார்க் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நாள்ல மூட முடியாதுன்னு, அப்படிலாம் இங்க ஒண்ணுமே கிடையாதுண்ணே. கொஞ்சம் கொஞ்சமா சாவறவன மொத்தமா செத்துட்டு போறான்னு விட்டுறலாண்ணே. இதை வந்து என்ன நீ ஒரு 10க்கு 10 அறையில உட்காந்துட்டு வீடியோல பேசிட்ட அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க மக்கள்ங்கிறத வந்து இங்க மக்களோட மக்கள் இருந்து பார்க்கறவங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். சில வீடுகள்ல எல்லாம் பெண்கள் படுற அவதி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப எப்படி தெரியுமாண்ணா இருக்கு நீங்க சொல்றது? மக்களே, நீங்க அரிசி எடுத்துக்கிட்டு வாங்க, நான் உம்மி எடுத்துக்கிட்டு வரேன், ரெண்டையும் கலந்து ஊதி ஊதி 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குண்ணா. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நான் வந்த உடனே நான் இப்பதான் கோப்புகளை பார்த்து வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுப்பேன்னு சொன்னீங்க. வாழ்த்துக்கள், வெரி குட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா நான் ஒரு வீட்டுக்கு போறேன்னா அந்த வீட்டில் ஒரு வாடகைக்கே வீட்டுக்கு போறேன்னாலும் அங்கே எங்கெங்க பெயிண்ட் விட்டுருக்கு, எந்தெந்த இடத்துல டேமேஜ் இருக்கு, எந்தெந்த டோர் சரியில்லை, இதெல்லாம் வந்து நான் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி, இங்க பாருங்க இந்த பிரச்சனைலாம் இருக்கு, நாளைக்கு நான் ஒப்படைக்கும் போது இப்படிதான் ஒப்படைப்போம் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிப்போம். அது நல்ல விஷயம்தான். நீங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுப்பங்கிறது நல்ல விஷயம்தான். இவ்வளவுதான் இருக்குப்பா, இதை வச்சுதான் நான் ஆட்சி பண்ணணும். இதெல்லாம் முன்னாடியே தெரியுமாண்ணா உங்களுக்கு? 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறத அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்களண்ணா. எதன் அடிப்படையிலண்ணா? மாற்றுன்னு சொன்னீங்க. எதுலேருந்து எதை மாற்ற போறீங்கன்னு இதுவரையிலையும் தெரியல. இன்னைக்கு நடந்த விஷயம் வரலையும் தெரியல. நான் அப்பயே என் நண்பர்கள்ட்ட சொன்னேன், டிவிகேங்கிறது திமுகவுடைய இன்னொரு வெர்ஷன், அதனுடைய குழந்தை தான், திராவிட கட்சிகளுடைய நீச்சி தான் அப்படின்னு சொன்னேன். அப்ப யாரும் ஏத்துக்கல. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நண்பர்கள் பேசிக்கிட்டாங்க, தமிழ் தேசியம் ஓரளவுக்கு ஜெயிச்சிருச்சு, திராவிடத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியா, ஒரு ஓகே தான், வெரி குட் தான், சூப்பரா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேனே. ஆனா நீங்க செஞ்ச செயலை பார்த்து நொந்து போயிட்டேனே. ஏன்னா தமிழ் தேசியம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ற இந்த அறிவார்ந்த தம்பிகளுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், என்னைக்கு நீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சீங்களோ அப்பயே தமிழ் தேசியத்தை குழி நோண்டி புதைச்சிட்டீங்கண்ணே. அடுத்து ஒரு செயல் செஞ்சீங்க பாருங்க, பெரியார போற்றுவோன்னு சொல்லிவிட்டு வீரமணியை போய் பார்த்தீங்க, அவருடைய சமாதிக்கு போய் உறுதிமொழி ஏத்துக்கிட்டீங்க. இன்னுமா நான் நம்புறீங்க? நீங்க சொல்றதா எல்லாம் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா மறந்துடாதீங்க. இந்த கூட்டம், உங்களுக்கு வாக்களித்த கூட்டம் 1.25 கோடி பேர் தானே, பாக்கி 3.5 கோடி பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்கண்ணே. நீங்க சொல்றத எல்லாத்தையும் நம்புறவங்க ஒரு பகுதி தான். இன்னும் மிச்சம் 3 பகுதி இருக்கு. 4ல ஒரு பகுதி தான், 3 பகுதி இருக்கு. அந்த 3 பங்கு மக்களும் கொதி தெரிஞ்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம்ண்ணா. நல்லது செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு தானே சில அரசியல் கட்சி சொன்னாங்க, இலவசம் கொடுக்க முடியாது, ஆட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு இருக்கிற நிதி நெருக்கடி அப்படி இருக்கு, சூழல் அப்படி இருக்கு. அது எப்படின்னா நீங்க மட்டும் அறிவிச்சீங்க, 2500 ரூபா கொடுப்பீங்களா? அதே திமுக செஞ்ச செயலை தான் நீங்களும் செய்வீங்கிறத என்னுடைய பார்வை. ஏன்னா திமுகவும் அப்படிதான் சொல்லிச்சு, 1000 ரூபா அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் கொடுப்பான்னாங்க. ஆனா அவங்க அதன் பிறகு தகுதி பார்த்து கொடுப்போம்னாங்க. அதே வேலையை தான் நீங்களும் வந்து மின்சாரத்துல கொடுத்துறீங்க 200 யூனிட். அவங்க தகுதின்னாங்க, நீங்க 500ன்னீங்க. எதுலேருந்து எதுன மாற்று? இதை பார்க்குற என் மக்கள் உங்களை கண்மூடித்தனமா நம்புறாங்க. நீங்க இன்னைக்கு நீங்க சொன்னாலும், ஒரு பெரிய கிணற காட்டி அதுல குதின்னு சொன்னாலும் குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்க ஒரு கூட்டம் இருக்கு உங்களுக்கு, இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. ஆனா அந்த கூட்டத்தோட சேர்ந்து தான் நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு பிரச்சனை இல்லைண்ணே, அந்த கூட்டத்துக்கு பிரச்சனை இல்லைண்ணே, எங்களுக்கு பிரச்சனையா இருக்குண்ணே. தயவு செய்து செய்யறத தெளிவா கலந்தோசிச்சு செய்யுங்கண்ணே. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருக்காங்கண்ணே தமிழகத்துல, அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு எப்படி செய்யலான்னு செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு கையில கொடுத்துட்டு போயிட்டா அப்புறம் அது நீங்க எதுக்குண்ணே? அது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே பண்ணிட்டு போயிடுவாருண்ணே. போராடி வெற்றி பெறணும்னா அதுக்கு பேர் தானே வெற்றி. உங்களுக்கு எல்லாமே எளிதா கிடைச்சிருச்சுன்னு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்கண்ணே. தயவு செய்து அடுத்து வர்ற திட்டங்களையாவது, இது 3 அவுட்டு, அடுத்து இருக்கு,
சிலிண்டரு 6 சிலிண்டரு 2500. போக்குவரத்துக்கு என்ன சொல்லுவீங்க? போக்குவரத்து நட்டத்தில் போய்கிட்டு இருக்கு, 1,00,000 கோடி நட்டத்தில் போயிட்டு இருக்கு, விட முடியாது. இல்லைன்னா தகுதி எப்படின்னு பார்ப்பீங்க? தகுதி வேணா இப்படி பண்ணலாம்ண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்குண்ணே. யாரு தங்கம் அணியாம வராங்களோ அவங்களுக்கு மட்டும் எல்லா இடத்துக்கும் போகலான்னு போட்டுருங்க. இல்லைன்னா கணவனை இழந்த கைப்பெண்களுக்கு மட்டும் இலவசம்னு போடுங்க. இல்ல குழந்தைங்களுக்கு மட்டும் இலவசம்னு போடுங்க. இப்படிதான் இது. ஏன்னா இது எங்க போய் நிக்கும்னா திமுகவினுடைய பாகம் 2 தான் இது. திமுகவினுடைய பாகம் 2வா தான் போய் நிக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. நான் உங்களை குறை சொல்வதற்காக இந்த வீடியோ பதிவு பண்ணவில்லை. என் மக்கள் உங்களை கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். நீங்கள் 500 என்று நிர்ணயித்த அந்த யூனிட்டினுடைய அளவு அவங்களுக்கு அது புரியவே இல்லை. 200 யூனிட் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. 500 பார்க்கல அவங்க. ஏன்னா அண்ணன் நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்பி தான் அவங்கள அந்த சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுடைய சாபத்தை வாங்கிக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இதே இனிக்க இனிக்க பேசுவாங்க திமுக காரவங்க. அதே வேலையை நீங்களும் செய்றீங்களோன்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. தயவு செய்து கலந்து யோசிச்சு ஒரு நல்ல 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 திட்டங்களை மக்களுக்கு கொடுங்க. சொன்ன வாக்குறுதிகளை தயவு செய்து நிறைவேற்றுங்க. நன்றி, வணக்கம்.